வெல்கம் டு செந்திபாஸ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீனாட்சி அம்மன் திருக்கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மீனாட்சி அம்மன் திருக்கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடியில் தான் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கு. அதாவது என்னோடய சொந்த ஊர் பரமக்குடி, அங்கே தான் இந்த கோவில் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மதுரையில் இருக்க மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரியே இங்கே பரமக்குடியில் இருக்க மீனாட்சி அம்மன் கோயிலுமே ரொம்பவே விசேஷமானது. பரமக்குடி நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் இது. இந்த மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரருடைய சன்னதி வந்து இருக்குது. இந்த கோவில் வந்து பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவில் வந்து 1964ஆம் ஆண்டு பரமக்குடி மற்றும் யமனேஸ்வரம் பக்கத்தில் இருக்குது. அது ரெண்டையும் இணைக்கப்பட்டு பரமக்குடி நகராட்சி உருவாக்கப்பட்ட போது தான் இந்த கோவில் வந்து நகரத்தின் மைய பகுதியில் அமைந்திருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பரமக்குடி நகரில் அமைந்துள்ள மிக முக்கியமான கோயில்களில் இதுவும் ஒன்று. இங்குள்ள மூலவர் சுயம்பு லிங்கமாக வந்து காட்சி தருவார். இந்த கோயிலில் வந்து மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் இருவருக்குமே தனித்தனி சன்னதி இருக்குது. இங்கே சித்திரை திருவிழா, ஆடி தபசு, நவராத்திரி போன்ற முக்கிய விழாக்கள் வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க. கோவிலில் வந்து விநாயகர், நால்வர், சரஸ்வதி, மகாலட்சுமி, பைரவர், நவகிரகங்கள், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்கா, அப்புறம் சண்டிகேஸ்வரர், லிங்கோத்பவர் போன்ற தெய்வங்களுடைய சன்னதிகளும் இருக்குது. இந்த பரமக்குடியில் இருக்க மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து திருக்கல்யாணம் வந்து உற்சவம் ரொம்ப வெகு விமர்சையாக நடைபெறும். அங்கே மதுரையில் எப்படி மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடக்குதோ அதே மாதிரி இங்கேயும் நடக்கும். அங்கே வந்து காலையில் நடைபெறும், இங்கே வந்து மாலை நேரத்தில் வந்து நடக்கும். மதுரையில் மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கிற மாதிரி இங்கே திருக்கல்யாணம் நடந்து அதுக்கப்புறம் வந்து திருவிழாக்கள் வந்து இங்கே வந்து கொண்டாடப்படும். அங்கே எப்படி வந்து அழகர் ஆற்றுல இறங்குறாரோ அதே மாதிரி இங்கேயும் அழகர் ஆற்றில் இறங்குற நிகழ்வு, அது மாதிரி திருவிழா ஒரு வாரம் நடக்கும். இங்கே ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் வழிபாடு பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு பிரசித்தி பெற்ற நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆலயம்னே சொல்லலாம் இதை நம்ம. இந்த கோவில் வந்து வைகை நதிக்கரைக்கு தெற்கு கரையில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோவிலில் எந்த டைமில் வந்து பூஜைகள் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, நீங்கள் காலையில் வந்து வந்தீங்கன்னா 7 to 11 வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5 to 8 மணிக்கு பூஜைகள் நடக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா வழிபாடு பண்ணிட்டு போயிடலாம். அது வந்து பெரிய கடை வீதியில் தான் இருக்குது அந்த ஊரில். அதனால் அங்கேயே நிறைய கடைகள் இருக்கும். சாமிக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம். இந்த மதுரையில் நடக்கிற மாதிரியே இந்த ஊரில் வந்து திருவிழா வந்து ஒரு வாரத்துக்கிட்ட நடக்கும். ஆற்றுல அழகர் இறங்குறது, மீனாட்சி திருக்கல்யாணத்துலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். இதை பற்றி நான் ஆற்றுல அழகர் இறங்குற வீடியோ முன்னாடியே கொடுத்துருக்கேன் ஷார்ட்ஸில், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.